ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, அப்படி பண்ணுறதால அவங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும், என்னோடய கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாரமாக இருக்குதுங்க. திருமண வயதில் உள்ள பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அல்லது பெண்ணுக்கு வரன் தேடும் முயற்சி நீங்கள் ஈடுபடலாங்க. கணவன் மனைவியிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அவருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அதிகாரிகளின் ஆதரவால் உங்களுக்கு அனுகூலமாகவே முடியுங்க. அதாவது அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கு இடமாறுதல் கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாருங்க. வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். கடைகளை வேறு இடத்துக்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாங்க. பங்குதாரர்கள் பார்த்தீங்கன்னா அனுசரணையாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களுடன் உறவு உங்களுக்கு நல்ல நிலைக்கு ஒரு சுமூகமாகவே முடியுங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22, 24ங்க. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1, 4. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 26 முதல் 27, 28 முழுவதுமே இருக்குங்க. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை 27 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. திங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குலை காது உடையானை சாம வேதம் பெரிதும் உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிதமான பலன்களே அளிக்கக்கூடியதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வேலை உங்களுக்கு போராட்டமாக இருக்குங்க. அதுவே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சவால்களும் அதிகமாக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு உங்களுக்கு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகவே முடியுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சராசரியாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் கவனமாக செலுத்துங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் சற்று அதிகரிக்கும் வாரமாக இருக்குது. பிள்ளைகளால் நிறைய பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய உள்ளது. உயர் அதிகாரிகளிடம் பொறுப்பாக நடக்க வேண்டுங்க. திறமையை வெளிப்படுத்தவும். வியாபாரத்தில் தொழிலில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படுங்க. வியாபாரத்தில் வருமானம் சுணக்கமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த சில பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு திருப்தியான செய்திகள் வந்து சேருங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். பண வரவையும் அதிகப்படுத்த வேண்டுங்க. கலைத்துறையில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளை சிரமத்துடன் பெறுவார்கள். உழைப்பை வெளிப்படுத்தி நன்மையும் அடைவாருங்க. புதிய முதலீடுகளில் கவனமாக இருந்துக்கோங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த பலன்களையே கொண்டு இருக்குங்க. குரு பார்த்தீங்கன்னா 11ல் இருப்பதால் நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த ஒரு நல்ல செய்தி வெளிநாட்டில் இருந்து வந்து சேருங்க. பணம் வர்த்தனை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அனாவசியமான செலவு உங்களுக்கு ஆபத்தையே கொண்டு வந்து சேர்க்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள்
நிறைய பாடுபட வேண்டியிருக்கு. பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21, 24. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 7. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் யோக நரசிம்மரை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் உடனே நடக்குங்க. காருருளை விரட்டுகின்ற ஒளி பாய்ச்சி பாரில் உள்ள உயிர் காக்கும் பகவலனே, ஊரேதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செய்வாய் போற்றி போற்றி. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கக்கூடிய வாரங்களாக வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற உள்ளதாக இருக்குது. ராசி அதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் குரு சனி பார்வையில் சஞ்சரிக்கிறாருங்க. புத்தி கூர்மை உங்களுக்கு கூடும். அது மட்டும் இல்லாமல் புதிய சிந்தனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. மனச்சுமையும் குறையுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். நவீன ஆடம்பர பொருட்கள், வீடு, வாகன யோகம் ஏற்படவும் வாய்ப்பு நிறைய இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய்வழி சீதனங்களாக பணம், நகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளின் திருமணம், வளைகாப்பு, புனித நீராட்டு விழா, உயர்கல்வி என சுப மங்கள செலவுகள் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அஷ்டமத்து சனியால் மறைமுக ஆதாயம் உண்டாகவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால பணவரவும் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். நல்ல வேலையும் சரி, பதவி உயர்வும் சரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யும் இடத்தில் நிறைய சிரமங்கள் இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இறை நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள அற்புதங்கள் நிறைந்த வாரமாக வருகின்ற நாட்கள் இருக்கு. தினமும் சிவ கவசம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவரை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகுங்க. மகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயல்களில் தடுமாற்றம் ஏற்படுங்க. எந்த ஒரு வேலையையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையை ஆலோசித்து செயல்படுவது எல்லா வகையிலுமே நன்மையை உண்டாக்கக்கூடியதாக இருக்குங்க. பூரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடியும் நீங்குங்க. வியாபாரம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். மனக்குழப்பம் விலகுங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொன் பொருள் சேரக்கூடியதாக இருக்கு. உத்திரம் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவு நிறைய கிடைக்குங்க. இழுபறியாக இருந்த வேலை ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்படும் தொல்லை உங்களுக்கு நெருங்காமல் போகுங்க. முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நடைபோடுவீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பொதுவாகவே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டில் இருந்த நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி பல வழிகளிலும் தனவரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் மூலம் மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரத்தில் சோம்பல் காரணமாக சுறுசுறுப்பற்ற நிலை ஏற்பட்டு ஆதாயம் குறையவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அதன் காரணமாக முக்கிய செலவுகளும் கூட பிறரின் உதவியை நாட வேண்டிய நிலை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. பூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு வந்து சேருங்க. வந்த பணத்தை ஆன்மீக காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். இல்லத்தில் பார்த்தீங்கன்னா கேளிக்கை, பிறந்தநாள் விருந்துகள் என மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு. குடும்பத்தில் அமைதி நிலை நாட்ட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. தேவையற்ற செலவுகளை குறித்து சிக்கனமாக இருந்தால் பண முறைகளை தவிர்க்கலாம். வியாபாரிகளுக்கு வங்கி கடன் பெறுவதில் எவ்வித சிக்கல்களும் ஏற்படாதுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சிம்மம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்க போகுது, அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.